எக்ஸ்கியூஸ் மீ, யாரு நீங்க? பேர் என்ன? அரவிந்த் ரமேஷ். பேரை கேட்டா ரெண்டு பேரும் சொல்றீங்க. இதுல யார் அரவிந்த், யாரு ரமேஷ்? என் பேர் அரவிந்த். நான் ரமேஷ். சரி அரவிந்த், உங்க அப்பா பேர் என்ன? ரமேஷ். சார், நான் அரவிந்த் கேட்டேன் சார். யார் சொன்னா என்ன டீச்சர்? பதில் ஒன்று தானே. குழப்புறீங்க. சரி, நீங்க யாரு? நான் ரமேஷ். சரி சார், இங்க என்ன பண்றீங்க? டீச்சர் அப்பா நீ ஸ்கூல் கூட வந்தாரு. ஏன் சார், நீங்க தான் அரவிந்தோட அப்பா முதல்லயே சொல்லியிருக்கலாம்ல. அதைத்தான் டீச்சர் நான் முதல்லயே சொன்னேன். உங்க கேள்விதான் தப்பு. நீங்க தப்பா கேள்வி கேட்டா நான் தப்பா தான் பதில் சொல்லுவேன். ஐயோ, இப்போ என்ன ஆச்சு சார்? உங்களுக்கு தான் சரியா கேள்வியே கேட்க தெரியலையே. நீங்க தப்பா கேள்வி கேட்டு அதுக்கு என் பையன் சரியா பதில் சொல்லி அது உங்களுக்கு புரியாம போய் அப்புறம் நீங்க பரீட்சையில ஃபெயில் பண்ணி விட்டுட்டீங்களா? அவ்வளவு ஃபெயில் ஆயிருனா? மிஸ்டர் ரமேஷ், நீங்க தான் உங்க பையனை வந்து பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டீங்கல்ல. இதுக்கப்புறம் உங்க வேலை முடிஞ்சிருச்சு, நீங்க வீட்டுக்கு போகலாம். அது எப்படி முடியும்? இன்னும் பரீட்சையா இழந்தல. என் பையன் இன்னும் கிளாஸ்க்கே போல. இப்படியே பாதியில விட்டுட்டு போனா என் பொண்டாட்டி என்னை வீட்டுல சேர்க்க மாட்டாங்க. சார், அது உங்க வீட்டு பிரச்சனை. ஆனா உங்க வேலை முடிஞ்சிருச்சு, அதனால நீங்க வீட்டுக்கு போகலாம். என்ன டீச்சர், என்ன பிரச்சனை? இவர் தான் சார் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இவன் இவருடைய பையன். இந்த பையன் பரீட்சை எழுதி வகுப்புக்கு போனாதான் நான் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. டீச்சர், முத பையனை கூட்டிட்டு உள்ள போங்க. மிஸ்டர் ரமேஷ். சரிங்க மிஸ்டர் ரமேஷ். இது கரெக்ட். பெற்றோர்கள் அனாவசியமா பள்ளி வளாகத்தில் இருக்க அனுமதி கிடையாது. பள்ளிக்கூடம் முடிஞ்சதும் தாராளமா நீங்க வந்து உங்க பையனை பார்த்து கூட்டிட்டு போகலாம். அதுவும் கேட்டுக்கு வெளியே இருந்து மட்டும்தான். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்க ஏதாவது பேச விரும்புனீங்கன்னா வாசல்ல செக்யூரிட்டி கார்டு இருக்காங்களே, அங்க ஃபார்ம் எடுத்து ஃபில் அப் பண்ணி பாஸ் வாங்கிட்டு ஆஃபீஸில் ஹெட் மாஸ்டர் போய் பாருங்க. புரியுதுங்களா? அப்படின்னா இங்க இருந்து என்ன போன்னு சொல்றீங்களா? அது வரை நான் மறுபடியும் சொல்லணுமா? வேணாம், நானே போறேன். ஐயோ, இத போயிட்டு எப்படி நான் என் பொண்டாட்டி கிட்ட சொல்லுவேன்? அவ பேச ஆரம்பிச்சாரு, காதல ரத்தமால ஊத்தும். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணுவோம். வணக்கம் டீச்சர். வணக்கம், உட்காருங்க. சொல்லுங்க. இவங்க என் தங்கச்சி பிள்ளைங்க. 3ஆம் வகுப்பும் 6ஆம் வகுப்பும். ஸ்கூல் மாற்றி பதிவு பண்ணோம். உங்களை பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்படியா? பிபிடிலேருந்து அப்ரூவல் லெட்டர் இருக்கா? அதெல்லாம் என்ன விவரம்னு எனக்கு தெரியலைங்க டீச்சர். நீங்கள் கொஞ்சம் புரியும் மாதிரி சொன்னீங்கன்னா நான் அதை போய் வாங்கி கொடுத்துறேன். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? மனோகரன். இங்கே பாருங்கள் மிஸ்டர் மனோகரன், ஸ்கூல் மாற்றணுன்னா இதுக்கு முன்னாடி படித்த ஸ்கூல்லேருந்து அவங்க ஒரு அப்ரூவல் லெட்டர் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் பிபிடி, அதாவது கல்வி இலாக்காவில் கொண்டு போய் கொடுக்கணும். அவங்க அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் இங்கே வந்து பதிலாம். சரிங்க டீச்சர், ஆனால் அவங்க படிப்பு வீணாகும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். தயவு செஞ்சு இன்றைக்கே உங்கள் கிளாஸில் சேர்த்துக்குங்க. இங்கே பாருங்கள் மிஸ்டர் மனோகரன், நீங்கள் புரியாமல் பேசுகிறீங்க. உங்கள் விருப்பத்துக்கோ இல்லை என் விருப்பத்துக்கோ என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ரூவல் கிடைக்கிற வரைக்கும் அவங்க அந்த ஸ்கூலில் தான் படிக்கணும். இதுக்கெல்லாம் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இதுக்கு முன்னாடி இவங்க எங்கே படித்தாங்க? இதுக்கு முன்னால் அவங்க ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தாங்க. எனக்கு அவ்வளோ பணம் வசதி இல்லை, அதான் இங்கே வந்திருக்கேன். ப்ரைவேட் ஸ்கூல்னால் தமிழ் பள்ளி கிடையாது, இங்கே எப்படி சேர்த்துக்க முடியும்? இல்லைங்க டீச்சர், இவங்க அம்மா சமீபத்தில் தான் இறந்தாங்க. அப்பாவும் கூட இல்லை. இப்போ என் கண்காணிப்பில் தான் இருக்காங்க. தமிழ் பள்ளியில் பதிவு செஞ்சால் நல்ல மாதிரியான கண்காணிப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தான் நான் வந்திருக்கேன். நல்ல பிள்ளைங்க. இங்கேனா நம்ம கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் நல்லா கற்றுக்குவாங்க. இவங்க தமிழ் பள்ளிக்கு போகலைனாலும் வீட்டில் டியூஷன் எடுத்து தமிழ் படிச்சிருக்காங்க. நல்லா படிக்கிற பிள்ளைங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் உதவி பண்ணுங்க டீச்சர். இங்கே பாருங்கள் மிஸ்டர் மனோகரன், எனக்கு கேட்குறதுக்கு வருத்தமாக தான் இருக்குது. உதவி செய்கிற மனசு எனக்கு இருந்தாலும் அதுக்கான அதிகாரம் என்கிட்ட இல்லை. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், எதுக்கும் நான் HM பேசி பார்க்குறேன். சரிங்க டீச்சர். Uncle, I don't like this school. அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. எல்லா ஸ்கூலும் நல்ல ஸ்கூலு தான். உள்ள வாங்க. சொல்லுங்க.
சார் மிஸ்டர் மனோகர்னு ஒருத்தர் வந்திருக்காரு. ஏன், என்ன விஷயமா? இல்லை, அவங்க 2 பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவங்க இந்த ஸ்கூலில் பதியணுமா. அவங்கள பார்க்க அவளும் படிப்பு வசதி இல்லாத மாதிரி தான் இருக்குது. டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் ஆகிறது எப்படியாவது 2 வாராவது ஆகும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? சரி, நீ முதல்ல அவங்கள வர சொல்லுங்க, நான் பேசிக்கிறேன். சரிங்க சார். மிஸ்டர் மனோகரன், நான் ஹெச்எம்கிட்ட பேசியிருக்கேன். நீங்கள் இப்போ போய் அவரை பார்க்கலாம். சரிங்க டீச்சர், ரொம்ப நன்றி. ஓகே, நீங்கள் 2 பேரும் இங்கே வெயிட் பண்ணுங்கள். அவங்க உட்காருங்க. வாங்க மனோகரன், உட்காரு. வணக்கம் சார். சொல்லுங்க. என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல சார். என் தங்கச்சி வசதியான ஒருத்தரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டான். 2 வாரத்துக்கு முன்னால் அவள் இறந்துட்டான்னு போலீஸ்லேருந்து தகவல் வந்துச்சு. பக்கத்தில் உள்ளவங்க சொன்னதை வச்சு பார்த்தா என் மாப்பிள்ளை தான் மாடியிலேருந்து தள்ளி விட்டு கொண்டுட்டாரு என்ற சந்தேகத்தில் போலீஸ் அவரை கைது பண்ணிட்டாங்க. 2 பிள்ளைங்களும் வசதியாக வாழ்ந்த பிள்ளைங்க இன்னைக்கு ஆதரவு இல்லாமல் இருக்காங்க. சார், எனக்கு படிப்போ வசதியோ இல்லை சார். பக்கத்தில் உள்ள ஃபேக்ட்ரியில் தான் நான் மிஷின் ஆப்ரேட்டராக இருக்கேன். இங்கே படித்தது கார்டன் ஸ்கூலில். அங்கே படிக்க வைக்க என்னால் முடியல சார். மலை ஸ்கூலுக்கு அனுப்பலாம் தான், ஆனால் அம்மா இல்லாத பிள்ளைங்க இங்கே இருந்தால் அந்த குறையில்லாமல் வளருவாங்க என்ற நம்பிக்கையில் இருக்கேன். அதுலேயும் நம்ம பண்பாடும் கலாச்சாரத்தையும் கற்றுக்கிட்டாங்கன்னா பெண் பிள்ளைங்க எதிர்காலமும் நல்லாயிருக்கும் சார். டீச்சர் சொன்னாங்க ஏதோ சூறா எடுக்கணும்னு. நீங்கள் தான் சார் உதவி பண்ணணும். மிஸ்டர் மனோகரன், உங்கள் நிலைமை எனக்கு புரியுது. ஆனால் என்னால் உங்களுக்கு வாக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா நானும் அரசாங்கத்தில் தான் வேலை செய்கிறேன். என் விருப்பத்துக்கு எந்த முடிவும் எடுக்க முடியாது. இருந்தாலும் பிள்ளைங்களோட கல்வி பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுனால வகுப்பில் தற்சமயத்துக்கு நான் சேர்த்துக்க சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, முன்னாடி படித்த பள்ளிக்கூடத்துக்கு போய் கடிதமோ இல்லை விண்ணப்பமோ வாங்கிட்டு வந்து என்ன பாருங்க. மாவட்ட கல்வி அலுவலகத்துக்கு நான் பரிந்துரை பண்ணி ஒரு கடிதம் தரேன். எல்லாமே நல்லதே நடக்கும்னு நம்புவோம். ரொம்ப நன்றிங்க சார். இந்த உதவியை என்னைக்கும் மறக்க மாட்டேன் சார். சரி, நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். சரிங்க சார். ஹலோ உஷா, சொல்லுங்கள் சார். கொஞ்ச நேரம் உள்ளே வந்துட்டு போங்க. இப்போ வரேன். வாங்க உஷா. சொல்லுங்கள் சார். இன்னைக்கு பள்ளி நேரம் முடிஞ்சதும் உடனடியாக ஆசிரியர் கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. சரி சார். சரி, நீங்கள் போயிட்டு நம்ம கமலா டீச்சர் உள்ள வர சொல்லுங்க. சொல்லுங்கள் சார். Halo, tolong sambungkan talian ini kepada pejabat pendidikan daerah. Terima kasih. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பள்ளி முதல் நாள், அதனால உங்களை ஒருத்தர் நீங்களே அறிமுகப்படுத்திக்கங்க. நீங்க? என் பெயர் கேப்ரியல். நான் தாமான் கின்சாராவிலிருந்து வருகிறேன். வாங்க டீச்சர். அமலா டீச்சர், உமாமா
ஸ்ரீநிதி புதுசாக உங்கள் வகுப்பில் சேர்ந்துருக்கா. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே சரிங்க டீச்சர். நம்ம அப்புறம் பேசலாம். ஓகே. நீங்கள் அங்கே உட்காருங்க. ஸ்ரீநிதி நீங்கள் இங்கே உட்காருங்க. ஓகே. என் பெயர் மெலிசா. நான் பத்தாலிஞ்சாயிருந்து வருகிறேன். என் பெயர் சுனேஷ். நான் புக்கெட் குச்சாலிருந்து வருகிறேன். என் பெயர் திபன். நான் தாமான் மீடிலிருந்து வருகிறேன். மாணவர்களே, நன்னெறி கல்வி பாடத்திற்கு இந்த மாதிரி ஒரு பயிற்சி புத்தகம் உங்ககிட்ட இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதா? இதுல உங்க பெயரை எழுதிருங்க. 3 T, அதாவது 3 தாமரை, உங்க வகுப்போட பெயரை எழுதிட்டு இந்த வருடம் 2012 அதையும் தெளிவா எழுதணும். புரியுதா? அட்டை போட மறந்துடாதீங்க. தயவு செஞ்சு அட்டை போட்டு வச்சுக்கோங்க. அதன் பிறகு நன்னெறி கல்வி பாடம் எப்பெல்லாம் இருக்கோ அப்பெல்லாம் இந்த புத்தகத்தை நீங்க கண்டிப்பா எடுத்துட்டு வரணும். புரியுதா? விஷா டீச்சர், சொல்லுங்க டீச்சர். இந்த பொண்ணு பேரு கமாலினி. உங்க வகுப்புல சேர்த்திருக்காங்க. மற்ற விவரம்லாம் பிறகு சொல்றேன். சரி டீச்சர். பேர் என்னம்மா? கமாலினி. சரி, அங்க போய் மாணவர்களே, நான் முதல்ல சொன்ன மாதிரி பயிற்சி புத்தகத்தை மறந்துடாதீங்க. புரியுதா? இன்னும் எவ்வளோ நேரம்? இன்னொரு 5 நிமிஷம் ஆகும். சரி, நான் போயிட்டு வந்து எடுத்துக்கிறேன். சாப்பிட்டியா? கடைக்கு ஒரு நேரம் நாங்க இது. ஏன் இப்போ லேட்டாக வந்தால் சம்பளத்தில் வெட்ட பாரியா? இந்த கிண்டலுக்கு மட்டும் குறைச்சல் இல்லை உங்களுக்கு. ஏன் எனக்கு என்ன குறைச்சல்? நல்லா தானே இருக்குதா? எக்ஸ்கியூஸ் மீ, இந்த புக்கை ஃபோட்டோ ஸ்டார்ட் பண்ணணும். சொல்றாங்களே செஞ்சு கொடுங்க. நாங்க வேலையை இருக்க பாக்குறீங்க தானே? முடிக்க கொடுங்க. இது வேணா குடிக்கிறீங்களா? எங்க என்ன இது? ஏடி நீங்க எப்ப படி ஏறி எப்ப போட்டோ ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறது? என்னங்க நீங்க? நான் ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒவ்வொரு படியா ஏற போறேன். ஒரே ஏறட்டுனா அப்படியே சக்கு சக்குன்னு அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். புக்கை கொடுங்க. முடிஞ்சிருச்சா? சரி. தேங்க்யூ. நான் புக்கு நான் போடுங்க. எவ்வளோ ஆச்சு? 4 வழி ஆகுங்க. ஏங்க ஏனி அங்கிருந்து நகர்த்தி வச்சு கண்டோக்கிட்ட பேச்சு வாங்குறீங்க? அவங்க என்ன சொல்றது? நான் வாழ்க்கையில படிப்படியா முன்னுக்கு வந்து அந்த கடையை திறந்திருக்கேன். என் கடையில ஏணி போட்டு ஏறுறது தப்பா? சரி, அரவிந்த் எந்த வகுப்புல சேர்த்தாங்க? மறக்காம கேட்கிறாரு. அது அவன் ஸ்கூல் கலைஞ்சு வருவான். நீ அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. என்னங்க பொறுப்பு இல்லாம பேசுறீங்க? இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்றேன்? கூட இருந்து பரீட்சை எழுதுனதும் என்ன மார்க் என்ன வகுப்புன்னு கேட்டுட்டு வந்திருக்கலாம்ல. தபரே, இப்பதான் நான் வந்தவனே கேட்டேன் ஏன் அவளை லேட்டுன்ட்டு. ஏன் அதுக்குள்ள பேச்ச மாத்துற? இல்ல நீ மட்டும் இப்படியா இல்ல எல்லா பொம்பளைங்களும் இப்படித்தானா? சரி சரி, பிள்ளைங்களை எத்தனை மணிக்கு ஸ்கூல்ல கூட்டிட்டு வரீங்க? அப்புறமேட்டு வீட்டுக்கு போயிட்டு போறேன். சரி, இப்ப எதுக்கு வீட்டுக்கு போறீங்க? நீ எல்லாத்துக்கும் காரணம் கட்டிக்கிட்டு இருக்காத. வீடு எல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன டீச்சர் இது? இந்த பேரண்ட்ஸ்க்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. பாருங்க, பிள்ளைங்க பரிச்சை எழுதாம வெளியே தான் பார்த்துட்டு இருக்காங்க. புத்தகம் வாங்க போறேன், ஃபீஸ் கட்ட போறேன்னு சொல்லிட்டு ஜன்னல் ஓரமாவே நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன டிஷ் பண்றது? வருஷம் வருஷம் நடக்குது தானே. இதெல்லாம் இல்லைன்னா தான் ஆச்சரியம். அதானே என்னமோ யூனிவர்சிட்டி ரிசல்ட்க்கு வெயிட் பண்ணுற மாதிரி தான். பாருங்களேன்.
இன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சோடனே ஆசிரியர் கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாமே. ஆமாம், நான் கூட நோட்டீஸ் போர்டில் பார்த்தேன். நம்ம தலைமை ஆசிரியர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு கேள்விப்பட்டேன். இவர் என்ன சொல்ல போகிறாரோ? அவர் ஸ்ட்ரிக்ட்டு தான், இருந்தாலும் நல்லவர். நல்லவங்க கிட்ட பேர் போடுறது கொஞ்சம் கஷ்டம் தானே. டீச்சர்ஸ் நேரம் ஆயிடுச்சு, பரிச்சை தரலாம், வாங்கிடலாமே. ஓகே டீச்சர். மாணவர்களே, பரீட்சை நேரம் முடிந்து விட்டது. உங்க பரீட்சை தாட்களை மேஜை ஓரத்தில் வச்சிருங்க. புதுசா வந்தாங்களா, அவங்க அழுகுறாங்க. கமாலினி, இங்க வாமா. அழுதியாமே, என்னாச்சு? பயப்பட வேணாம், சொல்லு, என்னாச்சு? சரி, இப்போ நீ போ. ஆனா உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா என்கிட்ட வந்து தயங்காம சொல்லணும், சரியா? சரி மாணவர்களே, இன்னைக்கு பள்ளி இதோட முடிவடைஞ்சிச்சு. நீங்க எல்லாம் கிளம்பலாம். What happened? Did the teacher scold you? No, I miss mom a lot. And I don't like this school. Why should we be here? I don't know. But I know that we don't have a choice. ஹலோ கோகுலன். ஹே ராகவ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன இந்த பக்கம்? இது என் சன், இங்கே தான் பொம்மான்னு சேர்த்துருக்கேன். அப்படியா? சொல்லவே இல்லை. அதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், டீச்சர் வரலையா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே, எங்கே அவங்க லீவ் எடுக்க முடியும் உங்களுக்கு தெரியாதா? அதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வர சொன்னாங்க. அதானே பார்த்தேன். நீங்களாவது என்னை வந்து பார்க்குறதாவது. நீங்கள் தான் வானத்தில் பறக்கிறவராச்சே. என்ன கோகுலன், நீங்களே இப்படி பேசுகிறீங்க? என் வேலையை தெரியாதா? பைலட்னா வேற என்ன, பறக்கிறது தானே. சும்மா தான் சொன்னேன். பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போய்ட்டு வாங்க. நீ கிளாஸ் போயா, அப்புறம் வந்து பார்க்குறேன். சரி கோகுலன், பார்ப்போம். டேய், அவனாடா இங்கே இருந்தான்? யாரு அவனா? விசாரிச்சிருவான். உன் பேர் என்ன? வைபவ். என்ன அவ்வளோ பெரிய தருது இல்லையா? முதல் நான் அன்னைக்கு டிசிப்ளின் டீச்சரை பார்த்துட்டு வரேன். டிசிப்ளின் சார் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட். அப்போ அட்டெண்டன்ஸ் போட்டு வரேன்னு தான் சொல்லியா? டே அஜி, பார்க்குறான்டா அஜி, எனக்கு பயமா இருக்கு. நீ பயந்துட்ட? சரி சரி, உன்னை எங்கள் கேங்கில் சேர்த்தாச்சு. கிளாஸ் என்ன? சத்து அமான். சத்து அமானா? ஐயோ, சரியா வராது போல இருக்கு. இவன் புக்கு படிச்சு சாவானே. அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? ஏய், அப்போ படிக்காமலே உனக்கு ஏ கிளாஸ் கொடுத்துறாங்களாடா? ரொம்ப ஓவர் தான்டா உனக்கு. சரி சரி, வா கிளாஸுக்கு போவோம். நீங்கள் எந்த கிளாஸ்? உன் பக்கத்து கிளாஸ். சத்து ஜோஹான், இது கடைசி கிளாஸ்ல? இல்லை 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 இல்லை, அதுக்கும் பின்னாடி ஒன்று 2 கிளாஸ் இருக்கு. நாங்கள் ஒன்றும் அவ்வளோ முட்டாள் இல்லை. விட மச்சான், 3 அடி எடுத்து வச்சா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வருது. ஏற்றுக்கு போய் நம்ம படிப்படியாக முன்னேறுவோம்டா. ஓகே, ரிசர்ச் டைமில் பார்ப்போம்.
அனைவருக்கும் எனது வணக்கம். எல்லாரும் உட்காருங்க. பள்ளி முதல் நாளே மீட்டிங் இருக்கும்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். முக்கியமான சில விஷயங்கள் உடனடியாக அமல்படுத்தணும். அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. இங்க பக்கத்துல சில பள்ளிக்கூடங்கள் இருக்கிறதுனால காலையில அதிகமா டிராபிக் ஜாம் ஆகுது. அதனால சிலர் தாமதமா கூட வரீங்க. நானும் கவனிச்சிருக்கேன். டிராபிக் ஜாம் நம்ம தப்பு கிடையாது, ஆனா தவிர்க்க முடியாதது அல்ல. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இனி நம்ம பள்ளி ஆசிரியர்களோட வேலை நேரம் காலையில 7 மணில இருந்து 3 மணி வரைக்கும். 7 மணிக்கு அப்புறம் தாமதமா வர்றவங்களோட அட்டெண்டன்ஸ் நான் கேன்சல் பண்ணிடுறேன். Wow.